சார், நிலா வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்ல நிறைய விஷயம் மாறி இருக்கு சார். இத்தனை வருஷமா அந்த வீட்ல நாங்க இருந்தாலும் வீடு எங்களுதுதான்னு சொல்லிக்க இது வரைக்கும் எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்ல சார். ஆனா நிலா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டோட பத்திரமே எங்க கைக்கு வந்துச்சு. கூடிய சீக்கிரம் எங்க வீட்டை நீங்க நினைக்கிற மாதிரி நல்லபடியா மாத்திடுவோம் சார். உங்க பொண்ணு நிலாவை நாங்க தங்கம் மாதிரி பாத்துக்குவோம் சார். நிலா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்த மரியாதை என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் சார். ஒரு நாளும் நிலாவை நாங்க வருத்தப்பட விடவே மாட்டோம் சார். அதே சமயம் நீங்க என் தம்பி சோழனை நினைச்சோ வருத்தப்பட வேண்டாம் சார். அவன் நல்ல பையன் சார். உங்க பொண்ணு நிலா மேல உயிரே வச்சிருக்கான் சார். நிலாவை நல்லா பாத்துப்பான் சார். எங்க எல்லாருக்குமே நிலா ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நிலா உங்க வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலோ அதை விட அதிகமாவே நாங்க நிலாவை சந்தோஷமா பாத்துப்போம் சார். சார் சார், எனக்காக நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க சார். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அவளை பார்க்க வராம மட்டும் இருந்துடக்கூடாது சார். அடிக்கடி நீங்க நிலா வந்து பார்த்துட்டு போகணும் சார். பாக்குறதுக்கு தான் நிலா உங்களை மிஸ் பண்ணாத மாதிரி தெரியும். ஆனா நிலா உங்களை பத்தி பேசாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். உங்க மேல எல்லாம் நிலாவுக்கு அவ்வளவு பிரியம் சார். என்னடா இப்படி முகத்துக்கு நேரா கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டோமே நினைக்க வேண்டாம். மனசுல பட்டதை சொன்னோம். ஐயோ சார், உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. உங்க பொண்ணு ஒரு வீட்டுல கட்டி கொடுக்குறீங்க, அதுவும் உங்களை விட வசதி கம்மியான வீட்டுல கட்டி கொடுக்குறீங்க. உங்க பயம் ரொம்ப நியாயமானதுதான் சார். ஆனா நீங்க பயப்படுற அளவுக்குலாம் நாங்க இல்ல சார். நல்ல பாசமான குடும்பத்துல தான் சார் நிலா வந்து வாழப்போகுது. அதனால நீங்க ரெண்டு பேரும் எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருங்க சார். சரிப்பா, பேசிட்டு உங்களுக்கு எதுவும் சாப்பிட கொடுக்கல பாருங்க. ஏதாவது சாப்பிடுறீங்க? ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார், பரவாயில்ல இருக்கட்டும். கோயில்ல ஏற்பாடு பண்ணிட்டேங்கிற தகவலை சொல்லிட்டு அப்படியே வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுமான்னு கேட்டு போலாம் தான் சார் வந்தேன். என்ன ஏற்பாடு தம்பி? கோவில்ல சிம்பிளா கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. இதுல பெருசா பண்ண என்ன இருக்கு? அப்படி எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்ல. இருந்தா நானே சொல்றேன். சரிங்க சார், அப்ப நான் அப்படியே கிளம்புறேன். போயிட்டு வரேன் சார். வரமா? இதான் ஃபேஷியல் மாஸ்கா? ஆமாண்ணா. புது ஃபேஷியல் கிட் தானே, பழச போட்டு விடல. காலைல தானே பாண்டியன் வாங்கிட்டு வந்துச்சு. அப்ப சரி. டேய் பலவா, அப்புறம் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கண்ணு கீழே லேசா கருவளை மாதிரி இருக்கு, அது வந்து பண்ண முடியுமா? அதெல்லாம் மாச கணக்குல க்ரீம் போட்டு சரி பண்ணும். ஒரே நாள்லாம் சரி பண்ண முடியாது. வேணா மேக்கப் போட்டுக்கலாம். உனக்கு இவ்வளவு தெரியுமாடா? அதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? அதெல்லாம் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிப்பேன். எது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி பண்ணி விடுவியா? டேய் ஒழுங்கா பண்ணி விடுறா. டேய் பலவா, என்னடா இது? என்ன பண்றான்? அதுக்குள்ள உனக்கு வெள்ள முடி வந்துருச்சு. இது வெல்ல முடியா? எங்க எங்க? டேய் இது ஒரு முடி தான்டா பார்த்தேன். டேய் ஒரு முடி தானே பல முடி ஆகும். உடனே அதெல்லாம் புடிங்கி விட்டுறணும். டேய் டேய், வெள்ள முடி புடுங்கினா நிறைய முடி வரும்டா. இது வேறயா? அதுக்கு என் ஐடியா இருக்குங்க. அண்ணி போடுற மைய எடுத்து அந்த முடியில தரணும்னு வச்சுக்க. வெள்ள முடி கரு முடியா இருக்குது. உனக்கு என்ன மூலடா? இப்ப பேசாம பியூட்டிஷியன் ஆயிடுறா. உனக்கு இதுல நல்ல ஆர்வம் இருக்குடா. டேய் அதெல்லாம் வேணாம்டா. நீ பாரு, நீ ஒழுங்கா படிச்சு டிகிரி முடிச்சு நல்ல பெரிய வேலைக்கா போகணும், சரியா? ஏன்னா இது நல்ல வேலைன்னு சொல்றியா? அப்படி சொல்லடா. அவன் சும்மாவே படிக்காம இருக்கிறதுக்கு காரணம் தேடுவான். நீ வேற இதை சொல்லி ஏத்தி விட்டேன்னு வச்சுக்கே, அப்புறம் படிக்கிறதே மறந்துடுவான். நான் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போவேன். இதை சைட் பிசினஸா வச்சுக்கிறேன். சூப்பர் சூப்பர். என்ன நடக்குது? அழகுக்கு அழகு. நாளைக்கு கல்யாணம் இல்ல, அதான் உட்கார வச்சு ஃபேஷியல் பண்ணிக்கலாங்கப்பா. நீ ஃபேஷியல் பண்ணிக்கிறியா? முகத்தை கழுவிட்டு அவனை சலூன் கூட்டு போவா. நான் யாருன்னா இது இந்த ராத்திரியில பின்ன 24 மணி நேரம் சொல்லலாம் இருக்கீங்களா? இது என்ன திருவண்ணாமலையா? இல்ல நீ ஊன்னு மட்டும் சொல்லு, நான் இப்போ உனக்கு கூட்டு போறேன். அதெல்லாம் எதுவும் வேணாம். சரி, அப்ப நாளைக்கு உனக்கு மேக்கப் போற ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணி விடவா? நல்லா அழகா பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இல்லாதவங்க பண்ணுவாங்க. எனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு அதெல்லாம் மேக்கப்லாம் தேவையில்ல. அப்படி சொல்லுப்பா. இவனுங்க சொன்னா எங்க கேக்குறானுங்க? ஆக்சுவலி கொஞ்சம் டைம் இருந்தா இந்த சங்கீத் மெஹந்தி எல்லாம் சொல்றாங்களே, அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணி கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. 4-5 நாள் கல்யாணம் பண்ற கல்ச்சர்லாம் எனக்கு செட்டே ஆகாது ஜோல். சிம்பிளா கல்யாணம் பண்ணணும், அதான் என் பாலிசி. முன்ன மாதிரியே எல்லா பொண்ணுங்களும் இருந்துட்டா பிரச்சனையே இல்ல. டைம் ஆயிடுச்சுண்ணா, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிரு. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்பலவா நீ ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்க வேண்டியதானே? எதுக்கு நீ ஒன்னு அதை காட்டி அவரை ஓட்டலாம், இல்ல வீட்டு வாசல்ல திருஷ்டியா கட்டி மாட்டலாம். சம ஐடியா. நீ சரி இருங்க. போடு. வெள்ளரிக்கா இதுக்குதான் வாங்கினானா? பேரா 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 வெளியில வாப்பா. அண்ணா வாங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. என்ன சேரா
உன் வீட்டுல கல்யாணமா? எங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்ல. உன் தம்பிக்கு ஏற்கனவே ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கோவிச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. மறுபடியும் உங்க தம்பிக்கு கல்யாணம்னா எங்களுக்கு புரியலையே. உனக்கு நடக்கலன்னு உன் தம்பிக்கே திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணி பாக்குறியோ? உங்களுக்கு யாரு இதெல்லாம் சொன்னது? உங்க அப்பா தான் சொன்னாரு. எங்களுக்கு எதுவுமே புரியல. ஏற்கனவே கல்யாணம் ஆன ஆளுக்கு எதுக்கு மறுபடியும் கல்யாணம்? அதான் கேட்டு போலான்னு வந்தோம்ப்பா. அது நிலாவோட அப்பா அம்மா அவங்க கல்யாணத்தை பார்க்கல. அதான் அவங்களுக்காக சும்மா சிம்பிளா ஒரு கல்யாணம் பண்ணலான்னு. அதுக்கு தானே ரிசப்ஷன் பண்ணீங்க. கல்யாணமும் திரும்ப பண்ணுவீங்களா என்ன? வித்தியாசமா இருக்கப்பா இது. நாங்க 4-5 தடவை கூட கல்யாணம் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன தம்பி? எங்க வீட்ல எது நடந்தாலும் எப்படி கூச்சமே இல்லாம வந்து கேக்குறீங்க? நாங்க உங்க வீட்டு விஷயத்துல வந்து தலையிடுறோமா? இல்ல அப்புறம் உங்களுக்கு மட்டும் என்ன வந்துச்சு? ஏன்பா ஒரு அக்கறையில கேட்க கூடாதா? ஒரு தயவு செஞ்சு கொஞ்சம் போறீங்களா? வாங்க ஐயா போகலாம். இவங்க ஏதோ கதை சொல்றாங்க. உண்மை என்னன்னு நமக்கு தெரியாம ஆயிட போகுது. வாங்க ஐயா போகலாம். கத்திரிக்காய் முத்தனா மார்க்கெட் இதுதான் ஆகணும். இன்னுமே புரியல. வாங்க போவோம். எங்க நடந்தாலும் பின்னாடி தான் நின்னுட்டு இருந்தாரு. அப்பா கொசுத்தூல தாங்க முடியலப்பா. என்னடா மாநாடு போட்டுருக்கீங்க? யோ அறிவிலியா உனக்கு? ஊருக்குள்ள போய் உங்களை கல்யாணம் சொல்லி வச்சிருக்கே நீ? ஆமா சொன்ன. என்னப்பா? யோ நிலாவோட அப்பா அம்மா கல்யாணம் சொல்லி ஏற்பாடு பண்ணோம். இப்ப எதுக்கு ஊரெல்லாம் போய் தடவை அடிச்சு வச்சிருக்க? என் மகனுக்கு கல்யாணம், அதை நான் பெருமையா சொல்றேன். ரோட்ல போறப்ப வர்றப்பல ஒவ்வொருத்தர் நிப்பாட்டி உன் மருமக வீட்டு விட்டு போயிட்டாலாமே கேவலமா பேசுறான்ல. போன மருமக திரும்பி வந்துட்டா 2 பேத்துக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு பெருமையா சொன்னேன். இது என்னடா தப்பு இருக்கு? நீங்க பார்த்த வேலையால ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து நாளைக்கு கல்யாணம் கேட்டு போறாங்க. கேட்டா பதில் சொல்லுங்கடா. ஆமா கல்யாணம்னு எவனாவது வந்து ஏன்ட்ட கேட்கட்டும். வாய உடைக்கிறேன். யோ யோ நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? நீ என்ன பேசிட்டு இருக்க? இருடா, யார்கிட்ட என்ன சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும். வந்துட்டா வரைஞ்சுக்கிட்டு. சோழன் விடுங்க. அங்கிள் பத்தி தான் நமக்கு தெரியும்ல. இது ஒரு பிரச்சனை ஆக்க வேண்டாம். விடுங்க, பாத்துக்கலாம். இதை ஒண்ணு வான அடுத்து பேஸ் பேக் போடுவோம். இன்னும் முடியலையாடா? இன்னும் 2-3 ஸ்டெப் இருக்குங்க. வான போடா போய் அந்த பேக்க போடுறா. சரி வா. என்ன வான டேய் என்னடா இப்பதான் வரீங்களா? நீங்க எப்பப்பா இங்க வந்தீங்க? வீட்ல நீங்க இல்ல, எங்க போனீங்கன்னு தேடிட்டு இருந்தோம். ஏண்டா கல்யாண வேலையில எப்படி நடக்குன்னு பார்க்க வேண்டாமா? அதுவும் இல்லாம சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. யார் வரவே இருக்கிறது? நல்ல ஆளுகடா. சரி சரி போங்க, போய் அங்க சேர் போட்டு உட்காருங்க. போங்க வாங்க போங்க போடா. ஏய் இவர் இப்படிதான் அடிக்கடி ஷாக்க கொடுத்தாரு. இதெல்லாம் வச்சு ஒரு மார்க்கெட் நினைச்சாதானே? ஏன்டா அப்படி சொல்ற? அப்படிதானே அவெல்லாம் டக்குன்னு மாற மாட்டாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். நம்ம சம்சாரங்களா? சரி வாங்க உள்ள போங்க. உள்ள போங்க வாங்க. நீங்க போங்க வர. யாரா இது? இவங்க வீட்டுலதான் பொம்பளைங்க இருக்க மாட்டாங்க. ஆனா சொந்தக்காரங்க கூட பொம்பளைங்க இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஆம்பளைங்களே வந்து நிக்கிறாங்க. உன் பொண்ணுதான் யாரையும் கூப்பிட வேணா, 2 குடும்பம் நின்னு கல்யாணம் பண்ணா போதும்னு சொன்னால. ஆமா ஆமா, கூப்பிட்டா மட்டும் அப்படியே இந்த கோவில் நிறைய சொந்தம் வந்திருக்கும் பாருங்க. அவன் என்ன நான் பார்த்த பையனா? சும்மா எங்கிட்ட நக்கல் அடிச்சிட்டு இருக்க. உன்ன மட்டும் நானும் வா. வாடா. டேய் தாசே வாடா. மொத்தத்திலே 2வது வாட்டி அதே பொண்ணோட டேய் கலவா போய் ஃபேன் போட்டு விடுறா. அவன் மேக்கப் கலஞ்சிருக்க. நான் அப்படி எல்லாம் ஒண்ணும் மேக்கப் போடல. அதானே பார்த்தேன். மேக்கப் கம்மியா இருக்கறதால தான் எக்ஸ்ட்ரா அழகா தெரியறியா? சார் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் சார். எழுந்துருங்க. ஏய் பாண்டி, அண்ணனுக்காக போட்டோகிராஃப் ரெடி பண்ணியா? இல்லடா நான் எதுவும் ரெடி பண்ணலையே. அப்படியா? நான் தான் தம்பி ஏற்பாடு பண்ணேன். சார் வாங்க சார். வணக்கம்ப்பா. வாங்க. சிம்பிளா கல்யாணம் நடந்தாலும் போட்டோ வீடியோலாம் எடுக்க வேண்டாமா? தம்பி நல்லா எடுக்கணும் சரியா? எடுத்துலாம் சார். பாத்தேன். வாங்க. நிலா, நீ நீ நினைச்சத சாதிச்சிட்டல்ல. எல்லாமே நீங்க கொடுத்த ஹிண்ட் வச்சுதான் நீ கண்டுபிடிச்சேன். ஹிண்ட் இல்ல, போட்டு வாங்கினேன்னு சொல்லு. அத்தை அழகா இருக்கீங்க. தேங்க்யூ செல்லம். நீதான் சமைச்சு. இவர் யாரு? இவர் தான் உங்க அத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறவரு.
ஏன் பாப்பா நான் அழகா இருக்கனா? குழந்தைகிட்ட அசிங்கப்பட போறான் பாரு. இல்லையா? அந்த அளவுக்கு இல்ல, ஆனா அழகா இருக்கீங்க. தேவையா? உன் அத்த அளவுக்கு யாருமே அழகலடா செல்லம். அரடே நல்லா இருக்கா நீ? மச்சான், நல்லா இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப இழைச்சிங்க போலியே. ஆமா ஆமா அப்புறம் பாப்பா கையை கொடுங்க. ஏங்க ஓகே. போஸ்ட் கொடுக்கறதுல இவனை அடிச்சுக்க முடியாதுடா. இல்லாக்கா அனுப்பி அங்க வாங்க. அக்கா செம கியூட்டா இருக்கீங்க. அழகா இருக்கீங்க. நீங்க என்ன கொடுத்து வச்சவங்க அக்கா நீங்க. ஒரே ஆள நீங்க 2 முறை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கல்ல. மனதே பையன் அவ்வளவு நல்ல பையன். அதனால 2 இல்ல 200 தடவை கூட நல்லா கல்யாணம் பண்ணுவா. ஓவரா பேசுறனும். கொஞ்சம் அடங்குறீங்களா? அப்படியே சொல்ற. சரி சரி. சாரி செம்மையா இருக்கு வானதி. அழகா இருக்கா? ஏய், உணர்ச்சி வசப்படுறது கொஞ்சம் குறடா. முடியல. ஏய் முடியலடா. அப்படியே பறக்குற மாதிரியே இருக்கு. பறந்து அப்படியே போயிடாதுண்ணா, கொஞ்சம் நிதானமா இருக்கு. சரிடா, நீங்க பேசிட்டே இருங்க. நான் ஐயருக்கு தேவையானதெல்லாம் இருக்கான்னு பார்த்து வந்துடுறேன். அண்ணா அண்ணா சட்டுன்னு கூப்பிட்டு கல்யாணத்தை பண்ண சொல்லுண்ணே. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நாம இப்பதானே வந்தோம். நல்ல நேரத்துல தான் கல்யாணம் பண்ண முடியும். கொஞ்சம் வெயிட் பண்றா. இரு வரேன். நீ போன அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் அண்ணா. வர்றா. டேய், எதுக்குடா அவசரப்படுற? பயமா இருக்குடா. இப்பதான் பறக்குற மாதிரி இருக்குன்னு சொன்ன. அது நிலாவை பார்க்கும்போது அப்படி இருக்கு. அவ குடும்பத்தை பார்த்தா பயமா இருக்குடா. அவங்க ஏதாவது கிறுக்குத்தனமா யோசிச்சு என்னடா பண்றது? என்ன பண்றது? மெட்ரலுக்கு நெக்ஸ்ட் டைம் போக வேண்டியதான். ஏய் சரி விடு. நிலா எல்லாம் ரெடி தானே? ஃபுல்லா ரெடி. சரி சூப்பரா இருக்கு. உங்களுக்கு நல்லா இருக்கு. சரி சூப்பரா. பாத்தீங்களா எப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு? நம்ம மனச கஷ்டப்படுத்திட்டு இவளால எப்படிதான் இந்த மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க முடியுதோ தெரியல. உங்ககிட்ட நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? கொஞ்சம் அமைதியா இரு. நானும் அப்படிதாங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தா முடியலங்க. சரி சரி போ. பாண்டி, எனக்கு இந்த Dress அழகா இருக்கா? அழகா இருக்க. அதான் சொல்றேன். அண்ணே ஏய் கண்ணா, வாங்க ப்ரோ. வாடா, வா வா. என்ன வனதி முதல்ல வந்துட்டு போல? ஆமாண்ணே. அண்ணே எங்க 2 பேரையும் ஒரு போட்டோ எடுங்க. நில்லுங்க. ஆரம்பிச்சியா நீ? என்னண்ணே அடுத்து உங்க கல்யாணம் தானே? இன்னும் சேரண்ணா இருக்காரே. அப்போ சேரானனுக்கு அடுத்தது நீங்க தான். என்னண்ணே? டேய், இந்த சும்மா இருக்கா? இல்லாத வேலை பார்த்துட்டு இருக்காத. வாங்கியாச்சு. ஏதாவது வேணும்னா என்கிட்ட சேரா. கேளு. சரி சொல்றேன். எனது தம்பி தான் பாவன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிண்ணே. டேய், என்னடா இங்க வந்து நிக்கிற? இல்லண்ணா எல்லாம் ரெடியாண்ணே. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும்டா. இது இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா? டேய் நீ வாடா. என்னண்ணே? வா. அண்ணா எல்லாம் ரெடி ஆயிடும். நீ வா. வா கண்ணன், வணக்கம். வணக்கண்ணே. சார் மேல கை போடுங்க. இருக்கட்டும். இல்ல சார், போடுங்க சார், நல்லா இருக்கும் சார். அட தாலியே கட்ட போறீங்க, கையை போடுங்க சார். மேல கை போடலாமா? பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. நிலா ஐயர் கூப்பிடுறாரு. வா. இல்ல சோழன், என் காதுல விழவே இல்லையே. ஏன் காது கேட்டுச்சே? இன்னும் கூப்பிடவே இல்லண்ணா. கூப்பிட்டாங்கடா. உனக்கு கேடுச்சு? இல்லையே. உனக்கு கேட்டுச்சு? டேய் எனக்கு கேட்டுச்சுடா. பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட்டாங்க. நான் தான் சொன்னல. நீ வா நிலா போலாம். சோழன் நம்ம என்ன ட்ரெயின் அங்க பிடிக்க போறோம்? இந்த புடவைய கட்டிட்டு நல்லா ஓடலாம் முடியாது. சரி சரி பொறுமையா கூட வா. ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா வா. சரியா? டேய், ஆர்வத்தை குறடா. பாக்குறவங்க ஏதாவது நினைக்க போறாங்க. டேய் ஆர்வம் இல்லடா, பயம். அங்க உட்கார்ந்திருக்க குடும்பம் கொஞ்சம் டேஞ்சர். அங்க பாரு, ஒருத்தர் முகத்துல சிரிப்பு இருக்கா? டேய், அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. நீ வா. டேய் பாண்டி, இந்த பேக் எடு. கொடுத்து தானே. அண்ணா எது சோடா, சொல்லலாம்? இந்தா, இதை போடு. ஓடுறா. வாங்க போலாம். இல்ல வா.
ஓம் கஜானனம் பூதகணாசேனம் சகஸ்ரம் போவதசார வாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பாடா தீர்க்காயுசா இருக்கணும். நல்லா இருமா. ஓம் கம் கணபதயே நமஹ ஓம் கணபதயே நமஹ ஓம் கணபதயே நமஹ. இந்தாங்க இந்த பூ எடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. இந்தாங்கம்மா. காரணம் பூதகணாசேனம் சகஸ்ரம் போவதசாரவச்சிதம் மாஷகம் பூதகணாச காரணம் மாமி ஒன்றதெல்லாம் பண்ணிட்டு திருட்டு மொழி முடிக்கிறான் பாரு. ஜெயகிரந்தாய வித்மஹே ஓம் வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இவளுக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சேன். கடைசியில அத்த விடுங்க அத்த. எப்படி பார்த்தாலும் நிலாவுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? விடுங்க. நிலா சந்தோஷமா இருக்கா, அது போதும். கிருஷ்ணம் சதிவன்ஹம் பதத்வயம் புகன்னவதம் ஜாஹே. இந்தாங்க இத அப்படியே இவர் என்ன இந்தாங்க மந்திரத்தை எவ்வளவு நேரம் சொல்றாரு? விக்னோ அபவ டைம் வேற ஆகுது. காந்தயே ஜானம் பூதகணாசேனம் கபஸ்தம் போவதசாரவச்சிதம் மாஷகம் லோகவிநாச காரணம் மாமி விக்னேஸ்வர என்னடா, மந்திரத்தை கொஞ்சம் சீக்கிரமா சொல்ல சொல்லு. டேய், அதெல்லாம் எப்படிடா சொல்ல முடியும்? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கானே. டைம் ஆகுதுண்ணே. டேய், சீக்கிரம் சொல்லி முடிச்சிருவாங்களா? என்னாச்சு? ஒண்ணுலையே. ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்லையே. பார்த்தா அப்படி தெரியலையே. சச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை. கூலா இருங்க சோழன். டென்ஷன் ஆகாதீங்க.